எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, முருங்கைக்கீரை வேக வச்ச தண்ணியில் தான் இன்றைக்கி அட்டகாசமான ஒரு ரசம் வைக்க போகிறோம். முருங்கைக்கீரை தண்ணி ரசம் தான். அவ்வளோ சூப்பராக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதேவும் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆரோக்கியமானது, உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. முருங்கைக்கீரையை பாசிப்பருப்பு போட்டு நல்லா வேக வச்சாச்சுங்க. உப்பு போட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்து இறக்குறதுக்கு முன்னாடி உப்பு சேர்க்கணும், இல்லைன்னா கீரை கடுத்துரும். இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ தனியாக எடுத்து கீரை தண்ணியை தனியாக வடிச்சிட்டு கீரையை இப்போ தாளிச்சிக்கிறலாம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க. சீரகம் கொஞ்சம் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சதை சேர்த்து நல்லா வதங்கட்டும். காரத்துக்கு மிளகாய் வத்தல் கிள்ளி சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 மிளகாய் வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா போட்டிங்கன்னா சின்ன குழந்தைகளாம் சாப்பிடும்போது அந்த கீரையும் பச்சையாக இருக்கும், மிளகாவும் பச்சையாக இருக்கும். எடுத்து போடுறதுக்கு பிள்ளைய அப்படியே சாப்பிட்ருவாங்க. அதனால் இந்த வத்தல் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். அந்த பச்சை மிளகாய் காட்டிலையும் இந்த வத்தல் ஃப்ளேவரு கீரைக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் வத்தல் தாங்க கிள்ளி போடுவேன். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா கீரை வேக வச்சதை நம்ம சேர்த்து வதக்கிடலாம். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்து நம்ம அப்படியே வதக்கிடலாங்க. சிம்பிளாக தான் இருக்கும். நல்லா அட்டகாசமாக இருக்கும். கீரை பொரியல், சாம்பாருக்கு, ரசம், பருப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷ்ஷாக வச்சு சாப்பிடும்போது வெறுமனே நம்ம சாப்பிட்லாம். இந்த கீரையை வச்சு அந்த தேங்காய் துருவல், பாசிப்பருப்பு, கீரை எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கோமா, நல்லாயிருக்கும். அட்டகாசமான கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த தண்ணி வடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு நம்ம ரசத்துக்கு தேவையானது சீரகம், வரமல்லி, வத்தல், கருவேப்பிலை, புளி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாமே நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா அரைக்க போகிறோம். அந்த வரமல்லி எல்லாம் சேர்க்கும்போது நல்லா வாசமாக கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. ரசம் தக்காளி பழம் ஒரு 3 நார்மல் சைஸு பழத்தை கட் பண்ணி வச்சா அதையும் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் அதை கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு 1 2 மிக்ஸி ஜாரில் தனியாக அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா எல்லாமே சேர்த்து அரைச்சாச்சு. அரைச்சதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கலாங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே கீரை தண்ணியிலையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி தழை, நம்ம சின்ன வெங்காயம் 1 2 அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தாளிப்பு கொடுத்துடலாம் ரசத்துக்கு. இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சதை அதையுமே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிடலாம். கருவேப்பிலை ஒரு கொத்து, வத்தல் 1 கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிள்ளி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஏற்கனவே நம்ம காரத்துக்கு வத்தல் சேர்த்து அரைச்சிருக்கோம். இருந்தாலும் கொஞ்சம் தாளிக்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ வதங்கவும் நம்ம அந்த ரசத்துக்கு எல்லாமே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஊற்றிக்கிடலாம். தண்ணி தேவையான அளவு ஊற்றி நுர கட்டி வரட்டும். உப்பு ஏற்கனவே நம்ம சேர்த்துருக்கோம். கீரை தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் உப்பு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. புளிப்பு, உரப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் சேர்த்தது. இப்போ நுரக்கட்டி வரவுமே கீரை தண்ணி ஒரு 1 1/2 டம்ளர் இருக்குங்க, அதையும் ஊற்றியாச்சு. கீரை தண்ணியை ஊற்றவுமே அப்படியே இறக்கிடணும், அடுப்பில் வைக்கக்கூடாது. ஏன்னா அப்புறம் கடுத்துரும், கீரை ரசம் நல்லா இருக்காது. சூடான சாதத்துலலாம் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ உப்பு பார்த்துக்கிட்டு இப்போ கொஞ்சம் சேர்த்தாச்சுங்க. அருமையான முருங்கைக்கீரை ரசம் ரெடி ஆயிடுச்சு. இது போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய், நன்றி, வணக்கம்.